என் அன்பு குழந்தையே, சுப செய்தியோடு வந்துள்ளேன். பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போவதை தெரிவிப்பதற்காகவும் உனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தவும் வந்துள்ளேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று வைராகியத்தோடு இருக்கின்றாய். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும். இறைவன் மீது அதிக நம்பிக்கையும் உன் மீது அதிக நம்பிக்கையும் வைத்துள்ளாய். செய்யப்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிதான் பெறும். கணபதியின் அருளாசிகள் ஒவ்வொரு தினமும் நீ சந்திக்கும் விஷயங்களில் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயம் கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை நீ அடைந்து கொண்டேதான் இருப்பாய். உடலின் குறைகளும் வேதனைகளும் நீங்கி புது தெம்போடு இனி நீ வாழ்வாய். மனதில் உள்ள வேதனைகளால் உடலும் வேதனைக்கு உட்படுகின்றது. உடல் மனம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. ஒன்று வலுவாக இருந்தாலும் இரண்டும் வலுப்படும். ஒன்று பலவீனமாக இருந்தாலும் இரண்டும் பலவீனமாகும். உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களும் நினைவுகளும் உடலிலும் வெளிப்படும். கோபத்தை ஏற்படுத்துகின்ற நினைவுகளை மனதிற்குள் அழித்துவிடு. இன்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சற்று சிந்தித்துப் பார். மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பெருமளவு சோகத்தை சந்தித்த நீ பேரின்பம் அடைவாய். என் அன்பு குழந்தையே, கடுகளவு நம்பிக்கை என் மீது வைத்தால் கூட மலையளவு பிரச்சனைகளை கூட உன்னால் சமாளித்து விட முடியும். அப்பொழுது மலையளவு நம்பிக்கையை என் மீது வைத்தால் உன் வாழ்க்கை எவ்வளவு நலனை காணும் என்பதை தெரிந்து கொள். எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. சதா சர்வ காலமும் இறை நம்பிக்கையோடு இருக்கின்றாய். வேறென்ன வேண்டும்? நீ நலமாக வாழ்வதற்கு இது போதும். இனி உன் வாழ்க்கை நிலை மாறும். கஷ்டங்கள் உன்னை நெருங்காமல், கவலைகள் உன்னை தீண்டாமல் என்னால் நீ எந்நேரமும் பாதுகாக்கப்படுகின்றாய். வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது. பயத்தையும் கவலையையும் விட்டுவிட்டு நிம்மதியாக வாழ முயற்சி செய்தாலே அதில் நீ வெற்றி பெறுவாய். நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் உன் கணபதி நான் உன்னோடு துணை நிற்கின்றேன். என்னுடைய கருணையாலும் ஆசையினாலும் உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி ஒளி தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். பலத்தை உன்னுள் வரவழைத்து திடமாக இருக்க வேண்டும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வேதனைகளை நீக்கி உன் மனதை சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். மனிதர்களை நம்புவதை காட்டிலும் இறைவனை நம்பினால், இறைவனை பற்றி கொண்டால் உனக்கு அதுதான் நலனை கொடுக்கும். என்னுடைய தரிசனம் உன்னுடைய பெரும் துன்பத்தை போக்கக்கூடியது. தினமும் என்னை தரிசனம் செய்து என்னை பூஜித்து என்னுடைய மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் அனுதினமும் சொல்லி வருவோர்கள் ஏராளமானோர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வளமும் செல்வமும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும். மனதில் சந்தோஷமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டுமானால் இந்த கணபதியினுடைய நினைவுகள் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள். உன் மீதான அக்கறை எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படுவதை அறிந்த நான் அந்த கவலைகளை வேரோடு அறுத்தெறிந்து சங்கடங்களை எல்லாம் முழுவதுமாக போக்கி எப்பொழுதும் உனக்கு நலனை தான் கொடுக்க விரும்புகின்றேன். நீ விரும்பாத சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்றது. அது ஏற்படுத்தும் பாதிப்பு உனக்கு மனதளவில் வேதனையை கொடுக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களால் நீ பலவீனமடையக்கூடாது. எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் உன் மனதை யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ தைரியமாக திடமாக இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் உனக்கு வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். சிறு விஷயத்தை பார்த்து பயந்தால் கூட அந்த விஷயம், அதனுள் இருக்கின்ற கவலை உன்னை மூழ்கடித்து விடும். எதை பார்த்தும் அச்சப்படாமல் இறைவனின் துணை கொண்ட நீ எப்பொழுதும் தைரியமாக தான் செயல்பட வேண்டும். வாழ்க்கையை பார்த்து பயந்தால் வாழ முடியாது என் குழந்தையே. அதை எதிர்த்து போராடினால் வெற்றி பெற முடியும். எவ்வளவோ கசப்பான நிகழ்வுகளை உன் வாழ்க்கை சந்தித்து விட்டது.
அதிலிருந்து நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய். அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மேலும் மேலும் நீ முன்னேறி செல்வாய். வேகமாக ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, யார் யார்கள் உன்னை நெருங்கி வருகின்றார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் உன்னுடைய மனம் கவனிக்காது. எதை நோக்கி நீ புறப்பட்டிருக்கின்றாயோ அதை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம் ஒன்று மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் தெரியும். அப்படியே இரு. உன்னுடைய இலக்கை தடையாக மாற்ற சிலர் முற்படுகின்றார்கள். அவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் வேகமாக உன் பாதையை நோக்கி பயணம் செல். எந்த ஒரு தடையும் உன்னை பாதிக்காத அளவிற்கு, உன்னுடைய இலக்கின் பயணம் நிற்காத அளவிற்கு நீ அதன் மீது கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையின் மீதான அக்கறை உனக்கும் இருக்க வேண்டும். ஏதோ வாழ்கின்றோம் என்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் அர்த்தமாகி விடாது. ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், எப்பொழுது இந்த காலம் முடியும் என்று காத்திருக்காதே. இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம், நம்மால் ஏதாவது பிறருக்கு பலன் கிடைக்குமா, நம் வாழ்க்கையை முன்னேற்ற நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று உபயோகமாக யோசித்துப்பார். என் அன்பு குழந்தையே, உன்னை சில விஷயங்கள் கஷ்டப்படுத்துகின்றது என்றால் அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க சில சமயங்களில் நான் அனுமதி தர வேண்டி இருக்கின்றது. அது உன்னுடைய முந்தைய கர்மத்தின் வினை. அந்த கர்மத்தின் வினையெல்லாம் கழிந்து போனதால் இப்பொழுது நான் சொல்கின்றேன், இனி எந்த கவலையும் உனக்கு கிடையாது. அதனால் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மனதிற்குள் துன்பத்திற்கு இடமே தராதே. துன்பமானது மனதிற்குள் குடிபுக ஆரம்பித்து விட்டால் உடல் நலனை மனநலனை கெடுத்துவிடும். உன் நலனை கெடுக்கக்கூடிய விஷயங்களை உன் அருகில் அனுமதிக்க கூடாது. உனக்கு நலனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் உன் அருகில் வைத்து அழகு பார்ப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை விரைந்து செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை நான் நலப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையாகி நீ பெரும் மகிழ்ச்சியை இனி வரும் நாட்களில் அதிகமாக சந்திப்பாய். துன்பத்தின் பிடி உன்னை கரம் விட்டு விட்டது. அதற்கு நீ சந்தோஷப்படு. எங்கோ சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது ஒரு நல்ல திசையை நோக்கி புறப்பட தயாராகிவிட்டது. அந்த திசையில் நீ கேட்ட அனைத்தும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் உனக்கு கிடைத்தே தீரும். என்னுடைய கண்காணிப்பின் பேரில் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக நல்ல பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி இருப்பதால் எந்த ஒரு கஷ்டமும் இனி இல்லை. உன்னோடு நானும் துணை வந்து உனக்கான இலக்கை நீ எட்டி பிடிக்க நான் உதவியாக இருப்பேன். இனிப்பான செய்திகளும் நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கும்.